ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறி இருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தனர். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே கானா ஊரில் நடைபெற்ற திருமணத்திலே இறைவன் இயேசு கிறிஸ்து செய்த முதல் புதுமையை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். திருமணம் அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம், ஒரே உற்சாகம், ஆரவாரம், உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், அந்த ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமாக அந்த திருமணத்தை மிகவும் விமரிசையாக சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். எவ்வளவுதான் திருமணத்தில் அவர்கள் விமரிசையாக ஆடம்பரமாக ஒன்றுபட்டு உழைத்தாலும் அந்த திருமணத்திலே மிக மிக முக்கிய பங்கு வகிப்பது என்னவென்றால் விருந்து, சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால எவ்வளவுதான் அவங்க வீட்டில் ஏற்பாடு செய்தாலும், ஆலயத்தில் ஏற்பாடுகள் நடைபெற்றாலும், திருமண மண்டபத்தில் ஏற்பாடுகள் நடைபெற்றாலும், இந்த சாப்பாட்டிற்கென்று, விருந்திற்கென்று அவர்கள் ஒரு முக்கிய இடம் கொடுப்பார்கள். அது முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் அந்த திருமணத்திற்கு வருபவர்கள் எல்லாருமே விருந்திலே கலந்து கொண்டு, விருந்து நன்றாக இருந்தது, சுவையாக இருந்தது, திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருமண வீட்டாருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களும் அவர்களுடைய பங்கிற்கு எந்த ஒரு குறையும் வைத்துவிடக்கூடாது, எந்த ஒரு பற்றாக்குறையும் வைத்துவிடக்கூடாது. சாப்பாடு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் குறைபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு மிகவும் ஒரு சிறப்பான ஏற்பாடை அவர்கள் செய்வார்கள், எந்த ஒரு குறையும் இல்லாமல். அதே போலதான் அந்தந்த ஊருக்கு எந்த உணவு வகை ஸ்பெஷலாக இருக்குமோ அந்த உணவு வகையை அவர்கள் கொடுப்பார்கள் விருந்திற்கு. அது அவர்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து, அந்த ஊரை பொறுத்து, அவர்களுடைய செல்வாக்கை பொறுத்து அமையும். அதே போலதான் கானாவூர், கலிலேயாவில் உள்ள கானாவூர் என்கின்ற கிராமத்திலே அவர்கள் ஒரு திருமண
விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கின்றார்கள். உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வருகின்றார்கள் அந்த திருமண விழாவிற்கு. இந்த கானா ஊரில் திராட்சை தோட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த திராட்சை தோட்டம் அதிகமாக இருந்தால் அந்த திராட்சை பள்ளங்களிலிருந்து அவங்க திராட்சை ரசம் அதிகமாக அவர்கள் செய்வது உண்டு. அப்போ அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் அந்த திராட்சை ரசமும் இந்த திராட்சை மதுவும் கொடுப்பது உண்டு. இந்த திராட்சை மது, திராட்சை ரசம் எதை குறிக்கிறது என்றால் அவர்களுடைய மகிழ்ச்சியை குறிக்கிறது, செழுமையை குறிக்கிறது, வளமையை குறிக்கிறது. எனவே அந்த விருந்திலெல்லாம் அவர்கள் திராட்சை மது கொடுப்பது வழக்கம். அவ்வாறு அந்த திருமண விருந்து நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது திராட்சை மது அவர்கள் கொடுக்கிறார்கள், திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது. ஆனால் திடீரென்று திராட்சை ரசம் தீர்ந்து போய்விடுகிறது. ஆக அவர்கள் எவ்வளவோ உன்னிப்பாக இருந்து எவ்வளவோ மெனக்கெட்டு அவர்கள் அந்த விருந்தை ஏற்பாடு செய்கின்றார்கள். ஆனால் ஒரு குறைபாடு ஏற்படுகின்றது, திராட்சை ரசம் குறைபாடு. ஆக திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது, செழுமையை குறிக்கிறது. இது மக்களுக்கு தெரிந்தால் அது ஒரு இகழ்ச்சி, அந்த குடும்பத்தினருக்கு ஒரு அவமானம். எனவே அவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள். அப்பொழுது அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் அங்கே இருக்கின்றார்கள். இந்த குடும்பத்தார் இங்கேயும் அங்கேயும் ஓடுவதை பார்த்து அன்னை மரியாள் என்னவென்று விசாரிக்கின்றார். அவர் அந்த திராட்சை ரசம் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கின்றார். எனவே அந்த குடும்பத்தினருடைய கஷ்டத்தை, குறைபாடை, அவர்களுடைய அந்த அவமானப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை அறிந்து கொண்டு அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை அணுகி, தன்னுடைய மகனை அணுகி, திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது, ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கறை இல்லாதவராக, அம்மா அதனால் நம்ம என்ன செய்வது, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்றார். ஆனால் மறு கணமே அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவிடம் கெஞ்சவோ இல்லை ஒரு நெகோசியேட் பண்ணவோ இல்லை மறு பேச்சு பேசவோ இடம் கொடுக்காமல் அவர்கள் பணியாளரிடம் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகன் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை மிரண்டு போயிருப்பாரு. என்னடா என் நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொல்றேன், எங்க அம்மாவா போய் அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் தன்னுடைய தாய் கேட்டதற்கு இணங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பணியாளர்களை பார்த்து கல் தொட்டிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்கின்றார். அவர்களும் நிரப்புகிறார்கள். அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். என்ன ஒரு அற்புதம்! சாதாரண தண்ணீரை, வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக, சுவை மிகுந்த திராட்சை ரசமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். முதல் புதுமையை செய்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுன்னா அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி தீர்ந்து விட்டதுன்னு அர்த்தம், மகிழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம். ஆக ஒரு சில மணி நேரங்கள் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணும் பொழுது, அவங்க இங்கேயும் அங்கேயும் ஓடும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, கவலைப்படும் பொழுது அன்னை மரியாள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த புதுமையை செய்கின்றார். ஆக எப்பொழுதெல்லாம் ஒரு குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள், குறைகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு புதுமையை செய்கின்றார், அற்புதத்தை செய்ய தயாராக இருக்கின்றார் என்ற அர்த்தம். ஆமாம் மிக்கவர்களே, அவர்கள் தொலைத்த அந்த மகிழ்ச்சி, அந்த திராட்சை மது குறைபாடினால் வந்த அந்த இகழ்ச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தினால், அவருடைய புதுமையினால் முற்றிலுமாக மாறி போனது. இழந்து போன மகிழ்ச்சி மீண்டும் அவர்களுக்கு கிடைத்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். குறைபாடு இல்லாத மனிதர்கள் இல்லை, குறைகள் இல்லாத வீடுகளும் இல்லை. எனவே நம்முடைய பொருளாதாரத்திலோ அல்லது நம்முடைய படிப்பிலோ, நாம் மேற்கொள்ளும் பதவியிலோ, நாம் செய்யக்கூடிய வேலையிலோ அல்லது நம்மளுடைய உடல் நலத்திலோ ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குறைகளை எல்லாம் நீக்கி நிறைகளை நமக்கு கொடுக்கின்றார், நிவர்த்தி செய்கின்றார் என்கின்ற அந்த அருமையான ஒரு நற்செய்தியை இன்றைய நற்செய்தி மூலமாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். அது மட்டுமல்ல, அன்னை மரியாள் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்து புரிந்து, குறிப்பாக யாருக்கெல்லாம் குறைகள், கஷ்டங்கள், உடல்நல குறைபாடுகள், பணப்பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, கடன் தொல்லைகள் இருக்கின்றதோ
அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் அன்னை மரியாள் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுகின்றார். அற்புதங்களை செய்ய அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உந்துகின்றார், தூண்டுகின்றார். நாம் எல்லாமே பாக்கியம் பெற்றவர்கள். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நேரடியாக செல்ல முடியவில்லை என்றாலும் அன்னை மரியாளிடம் சென்று நம்முடைய தேவைகளை எல்லாம், விண்ணப்பங்களை எல்லாம் நாம் எடுத்துரைப்பது வழக்கம். இது எதை குறிக்கிறது என்றால், தன்னுடைய தாய் நம்மிடம் முறையிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த தாயின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுமைகளை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறு கூறப்படுகின்றது: என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். இதுதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் அருமையான நற்செய்தி. நம்முடைய தேவைகளை எல்லாம் கடவுள் தன்னுடைய மகன் கிறிஸ்து வழியாக நிறைவு செய்வார். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பொது காலத்தின் 2ஆம் வயது ஞாயிறை கொண்டாடக்கூடிய நம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய உடல்நல குறைபாடுகள், நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கடிகள், குடும்ப சூழ்நிலைகள், தவறான புரிதலின்மை எல்லாத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நிச்சயமாக நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். அன்னை மரியாளும் நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அற்புதங்கள், அளவுக்கு அதிகமான அதிசயங்களை நம்முடைய குடும்பத்திலே அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாள் உங்களுக்காக தம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் தொடர்ந்து பரிந்து பேசுவாராக. ஆமென்.